அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/9/2025 புரட்டாசி மாதத்தின் 2ஆம் நாள், புரட்டாசி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை. இந்த நாள் மிக மிக விசேஷமான நாள். எல்லா நாளுமே அப்படித்தாங்க. நீங்க எல்லா நாளுமே சிறப்பான நாள், அதீத சக்தி வாய்ந்த நாள், விசேஷமான நாள்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நொடியுமே அற்புதம் நிறைந்தது தான். அதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்ப நாளைக்கு ஒரு நாள், இப்ப இன்று இறக்கும் தருவாயில இருக்கிற ஒருத்தரை நாளைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? அவங்களே நினைக்க முடியுமா இன்னும் ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா இந்த உலகத்துல இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. விதி எந்த நாளில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாளில் நிச்சயம் முடிவடையும். அது வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளுமே அதிசக்தி வாய்ந்த நாள் தான். அதிலும் குறிப்பாக சில கிரகங்களின் சேர்க்கை நமக்கு அதீத சக்தியையும் அதீத பலன்களையும் நிச்சயமாக கொடுக்கும். அதை குறிப்பிட்டு தான் இந்த நாளில் இதை செய்யுங்க, இந்த கிழமையில் இதை செய்யுங்க, இந்த திதியில் இதை செய்யுங்க, இந்த நேரத்தில் இதை செய்யுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அதுவும் இந்த மகாலயபட்ச நாட்களில் உணவளிப்பது ரொம்ப நல்லது. மகாலய அமாவாசை என்று நீங்கள் உணவளிக்க விரும்பினால் முன்பதிவு செய்துக்கோங்க. இதை பற்றிய மேலும் தகவலுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தீராத கடன் பிரச்சனை, தீராத மனவேதனை, இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குடும்பத்தில் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, கணவன் மனைவி பிரச்சனை, இதை சரி செய்ய ஒரு துண்டு மஞ்சக்கிழங்கு போதுங்க. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய ஒரு தினமாகவே கருதப்படுது. அதை போலவே குபேரனுக்குரிய ஒரு தினமாகவும் கருதப்படுது. இந்த நாளில் மஞ்சளுக்கு அதீத சக்தி இருக்கும். ஒரு மஞ்சக்கிழங்கு எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை நூல் எடுத்து அந்த வெள்ளை நூலை தண்ணீரில் முக்கி அதில் நல்லா மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், வெள்ளை கலரில் நூல் எடுத்து அதில் மஞ்சள் தூளால் அதை மஞ்சள் கலரில் மாற்றிக்கணும். என்கிட்ட மஞ்சள் கயிறே இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டுமா, தாலி கயிறே இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த கயிறை தனியாக வச்சுருங்க. மஞ்சள் கிழங்க கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு மனதார குரு பகவானையும் குபேரனையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இப்போ அந்த நூல் கண்டையும், அதாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த நூலையும் இந்த மஞ்சளையும் ஒரு துணியில் வச்சு கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் படுக்கிற ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து அந்த மஞ்சக்கிழங்கை அந்த கயிற்றுல வச்சு கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் அல்லது ஆலமரம் அல்லது வேப்ப மரம், இந்த 3 மரங்களில் என்ன மரம் இருந்தாலும் சரி, அந்த மரத்தில் போய் அந்த கயிற்றை கட்டி விட்டுட்டு வந்துடுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட மரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஓடும் நீரில் கொண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் செய்வதனால் உங்கள் மனதில் உள்ள எல்லா குறைகளும் நிச்சயமாக நீங்கும். நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் இதிகாசங்கள், புராண கதைகள், வாழ்க்கை நெறி கதைகள், வாழ்க்கை நெறி தத்துவங்கள், மனிதன் முன்னேறுவதற்கான தத்துவ கதைகள் எல்லாமே இடம்பெற இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு அந்த சேனல் உபயோகமாக இருக்கும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.